பிரைஸ் காட். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மே 1ஆம் தேதி நமக்கு புதிய மாதம் தொடங்குகிறது. மிகப்பெரிய ஆசீர்வாதம். அடியனுக்கு இந்த நாள் ஒரு மிக முக்கியமான நாள். இயேசு சுகமளிக்கிறார் ஊழியங்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே நாளில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தி வருகின்றார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எத்தனையோ பாடுகள், போராட்டங்கள், ஏராளமான துன்பங்கள், துயரங்கள், தனிமைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து அவருடைய கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கார். இன்னைக்கு எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஜனங்களுடைய விடுதலைக்கும் சுகத்துக்கும் அடியனை ஒரு சிறு கருவியாக பயன்படுத்துறதை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால் சங்கீதம் 32:8. ரொம்ப அருமையான ஒரு வசனம் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். அது மட்டும் இல்லை, அதிகமாய் நான் நேசிக்கிற வசனம், நான் பிரசங்கிக்கிற வசனம். ஆனா இது கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமா இந்த நாள்ல இது நமக்கு தராரு. இன்னைக்கு ஆலோசனை என்பது ரொம்ப 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 முக்கியமானது. கவுன்சிலிங் இல்லை அப்படின்னாலே அந்த இடத்துல நமக்கு ஒரு சிறந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. சங்கீதம் 32:8 என்ன சொல்லுதுன்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எவ்வளவு அருமை பாருங்க. ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர். இஸ் a குட் கவுன்சிலர். இன்னைக்கு நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கை ஒரு வீழ்ச்சியை நோக்கி, தோல்வியை நோக்கி கடந்து போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 2 காரியம். ஒன்று, அவங்களுக்கு சரியான ஆலோசனைகள் கிடைக்கப்பட்டிருக்காது. அப்படி இல்லைன்னா, அப்படி அந்த ஆலோசனைகள் வந்திருந்தாலும் அதை அவர்கள் உதாசீனப்படுத்தி நிராகரித்திருப்பார்கள். ஸோ இந்த 2 காரியம் யாரோ ஒருத்தர் மூலமாக, ஒரு ஊழியக்கார் மூலமாகவோ, தகப்பன் மூலமாகவோ, அல்லது வசனத்தின் மூலமாகவோ, எப்படியோ ஒரு விதத்துல கர்த்தர் நம்ம கூட தரிசனத்துல திட்டமா ஆண்டவர் பேசுகிறவர், வசனத்தின் மூலம் பிரத்யட்சமா பேசக்கூடியவர். அவருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். 25 வருடங்கள் முழு நேர ஊழியம், 5 வருடங்கள் பகுதி நேர ஊழியம், ஏறக்குறைய 30 ஆண்டுகளை கடந்து விட்டது ஊழிய அனுபவத்துல. அந்த வழி நடத்துதலை பெற்றுக்கொள்வது அப்படின்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கைடன்ஸ் இல்லை அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு, லைஃபே முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு நீங்க எல்லாருமே அதாவது கூகுளில் பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப்பை போட்டு ஜிபிஆர்எஸ்ல நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. சம் பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கும் போது அந்த மேப்பு மாறிடுச்சுன்னா ரூட்டே மாறிடும். அதே மாதிரி தான் கர்த்தருடைய கைடன்ஸ் மட்டும் நம்மகிட்ட சரியாக இல்லை அப்படின்னா நம்முடைய லைஃபே வேறு டைரக்ஷனில் போய் நம்ம லைஃபே வேறு மாதிரி நிறைவு பெறும். ஸோ கர்த்தருடைய சித்தத்தை பூரணமாக அறிந்து கொள்வது என்பது இயலாத காரியம். ஆனால் வழிநடத்துதலை புரிந்து கொண்டால் அந்த சித்தத்துக்கு நேராக அந்த கைடன்ஸ் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் என்பதுதான் மிகவும் உறுதியான ஒரு அன்பான வார்த்தை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவர் வழி காட்டுறார்? இப்படிதான் வாழணும், இப்படிதான் நடக்கணும், இதுதான் செய்யணும் அப்படின்னு. நிறைய பேருக்கு அந்த கைடன்ஸ் இல்லை. ஏன்னா அவங்க கர்த்தரோட தொடர்பிலேயே இல்லை. தங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்வாங்க. பணம் இருக்குதுன்றதுக்காக ஒரு சிலர் தங்களுக்கு பிடிச்சதை செய்வாங்க. வசதி வாய்ப்புகள் இருக்குதுன்றதுக்காக நிறைய பேர் தங்களுக்கு பிடிச்சதை செய்வாங்க. அனுபவம் இருக்குதுன்றதுக்காக நிறைய பேர் தங்களுக்கு பிடிச்சதை செய்வாங்க. இப்படி உலகத்துல பலர் பல காரியங்களை செய்தாலும் ப்ராப்பர் காடுடைய கைடன்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் போது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியமா அப்படின்னா, யார் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் இது கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனா கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த விஷயத்துல தவறுகிறார்கள். ஜெபிக்கிறது இல்லை, தேவனுடைய ஆலோசனைகளை கேட்பதில்லை, தேவனுடைய வழி நடத்துதல்களை பெற்றுக்கொள்வதில்லை. திருமண காரியத்திலையும் பெறதில்லை,
படிப்பு விஷயத்துலையும் பெறதில்லை, ஊழிய விஷயத்துலையும் பெறதில்லை, அனுதின காரியங்கள்லையும் தேவனுடைய வழிநடத்தல பெறதில்லை. ஏதோ ஒன்று கிடைச்சதை செய்வோம், 10ஓட இன்னும் 11 வாழ்க்கை போகட்டும், அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பர்டிகுலராக ஒரு லைஃப்பை சரியாக ஸ்டேபிளாக நடத்த நம்ம பழகிக்கணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோட சில காரியங்களை தொடர்ந்து இந்த காலை வேளையில் பேச விரும்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் 5, 6, 7, 8 ஆகிய வசனங்களை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. சாமுவேலே சாமுவேலே என்று கர்த்தர் கூப்பிட்டார், காதுகள் கேட்க கூப்பிட்டார். சச் அ வண்டர்ஃபுல் ட்ரெமெண்டஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி ஒரு அனுபவம் சாமுவேலுக்கு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம். ஒன்லி ஒன் டைம் என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தில் என்னுடைய பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிட்ட சத்தத்தை கேட்டு எழுந்து பயந்துட்டானா, அது எனக்கு புதிய அனுபவம். அது ஆரம்ப காலம். இதே மாதிரி 3 டைம் என்னுடைய நேமை கால் பண்ணார். ஆனால் என்னை பயந்துட்டேன். அதுக்கு பிறகு எழுந்து, ஏன்னா அப்போ நான் தனியாக ரூமில் இருந்தேன். எனக்கு அவ்வளோ ஒன்றும் பெரிய ஆவிக்குரிய அனுபவங்கள்லாம் இல்லை. சாமுவேல் எப்படி யோசிச்சிருப்பார்? ஏலிக்கிட்ட ஓடுறாரு, நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா? இல்லை இல்லை, போய் படுத்துக்கோ அப்படின்றார். அப்புறம் ஏலிக்கு புரிஞ்சிருது, கர்த்தர் தான் கூப்பிட்டாருன்னு. இதோ அடியேன் இருக்கிறேன், சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். என்ன கேட்குறேன்னா, ஏலி ஒரு ஆசாரியன், அதே தேவாலயத்தில் படுத்திருக்கிறான். ஆனால் அந்த சத்தம் ஏலியின் காதுகளுக்கு கேட்கவில்லை, அது சாமுவேலின் காதுக்கு கேட்கிறது. அழைக்கப்பட்டவனுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கே நான் பார்க்குறேன். ஏலி he was a chosen person, அதாவது ஒரு கால்டு பர்சன் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனாலும் அவன் வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்தை அவன் செய்யலை. வசனம் பிரத்யேகமாக இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். வசனம் வளர்ச்சி பெறலை அவனுடைய காலத்தில், தரிசனங்கள் வளர்ச்சி பெறலை. அவன் ஒரு உலக பிரகாரமான காரியத்தில் அவன் ரொம்ப லேசியாக விட்டுட்டதை நான் பார்க்குறேன். அவனுடைய பிள்ளைகள்லாம் சத்தியத்தில் வழி நடத்தப்படலை. அப்போ சாமுவேலை தேவன் எழுப்புறார். அதே ஆலயத்தில் ஏலிக்கு கேட்காத சத்தம் சாமுவேலுக்கு கேட்க. சச் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்களேன். கர்த்தர் அப்போ குழந்தை பருவத்திலேருந்து அவனோடு பேச ஆரம்பிச்சிட்டார். திஸ் இஸ் அ அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு எனக்கு கிடைக்குது அப்படின்னா, இந்த மாதிரி பாக்கியம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே 1 சாமுவேல் 9:13 கீசனுடைய கழுதைகளை தேடி சவுல் வருவார். சவுல் பென்யமின் கோத்திரத்தான், உயர்ந்த மனிதன், சிவந்த மனிதன், வாலிபன் வருகிறான். வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்பதாகவே சாமுவேல் காதுகள் கேட்க. அந்த வசனம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ப்ராஃபட்ஸ் இருக்காங்க, மனசுல இன்ஸ்பிரேஷன் ஏவுதல் மூலமா பேசுறவங்க இருக்காங்க, வசனத்தின் மூலம் பேசுறவங்க இருக்காங்க, தரிசனங்கள் மூலம் பேசுறவங்க இருக்காங்க, அதாவது உந்துதல், உள்ளத்திலிருந்து வரக்கூடிய உந்துதல் மூலம் பேசுறவங்க இருக்காங்க. மோசே மாதிரி தீர்க்கதரிசிகள் முகமுகமாய் பேசுகிறவர்கள் இருக்கிறாங்க. பட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இது பார்த்தீங்கன்னா, காதுகள் கேட்க, நாளை இந்நேரத்தில் பென்யமின் கோத்திரத்தான் ஒருவன் வருவான், அவன் இஸ்ரவேலை ஆள போகிறவன், அவனை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும், ஆகவே நீ அவனுக்கு தேவையான ஆயத்தப்படுத்து, அவனுக்கு தேவையான உணவை கூட நீ எடுத்து வை அப்படின்னு சொல்லி சாமுவேலுக்கு தெளிவாக பேசுகிறார். சவுல் வரும்போதே சொல்றார், உன் கழுதைகள் அகப்பட்டது, இஸ்ரவேலின் சகல அபட்சியும் யாரை நாடி தேடுகிறது? உன்னையும் அல்லவா, நீ தானே வேணும் அப்படின்னு. நீ பர்பஸ் மாறி வர, உனக்கு பர்பஸ் தெரியல. சவுலுக்கு என்ன பர்பஸ்க்கு கழுதையை தேடி வந்தான்னு தெரியாது, கழுதைக்கும் என்ன பர்பஸ்க்கு தொலைஞ்சு போனோன்னு தெரியாது. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டு கிருபை பெற்ற தேவ மனுஷனாகிய சாமுவேலுக்கு தெரியும், கழுதை ஏன் காணாம போச்சுன்னு தெரியும், கீசியை அனுப்புனாருன்னு தெரியும், சவுல் ஏன் இந்த பட்டணத்துக்கு வந்தார் அப்படின்னு தெரியும். திஸ் இஸ் த ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ப்ராஃபட்டுக்கு, ஒரு தேவ மனுஷனுக்கு இருக்கிற ஒரு மிக முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்னன்னா, ஆண்டவர் அவனோடு கூட பேசணும். என் கூட ஒரு பெரிய ஐயா இருந்தார், வயசானவர், இறந்துட்டாரு. எப்பவுமே அவர் என்னை பார்த்து முதல் கேட்கறது, கர்த்தர் என்ன பேசினார் உங்ககிட்ட, இன்னும் பேசுறாரா அப்படின்னு கேட்பார். அந்த கேள்வியே என்னை உந்தி தள்ளும் இன்னும் ஜெபிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா, அவர் பேசலைன்னா நான் உங்ககிட்ட பேசி என்ன ஆக போகுது, பிரயோஜனம் இல்லை. தட் இஸ் இஸ் கான்செப்ட். ஒரு நல்ல ஐயா அவர், ஏன்னா ஆரம்ப நாட்களில் ரொம்ப நேசித்த மனிதர். ஸோ என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, சில நேரத்தில் கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கல அப்படின்னா நம்முடைய லைஃப் வேற மாதிரி போயிடுதுங்க. அதுதான் உண்மை.
அதனால ஊழியக்காரனானாலும் சரி, விசுவாசியானாலும் சரி, அனுதினமும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களா, அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களா, அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். இது சாமுவேலுடைய வாழ்க்கையில ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏசியா தீர்க்க தரிசன புத்தகத்துல 58:11, ரெண்டாவது நான் உங்ககிட்ட சொல்றேன், நித்தமும் நடத்துகிற கர்த்தர். ஏதோ சும்மா ஒரு நாள் 2 நாள் பேசுவாரு விட்டுருவாரு அப்படி மட்டும் நினைக்காதீங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு நாளோட முடிஞ்சிருப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல இல்ல, ஆண்டவருக்கு விருப்பம் நம்மளை பாதியில விட்டுட்டு போகிற விருப்பம் எல்லாம் கிடையாது. அவர் பூமியின் கடைசி பரியந்த நம்ம கூட இருக்கிறேன்னு சொன்னவர். மத்தேயுல நீங்க பார்க்கும் பொழுது கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில், உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன், சதா காலமும் உங்க கூட இருக்கிறேன்றார். அப்போ சதா காலமும் எதுக்கு இருக்கிறார்? நம்மளை நடத்துறதுக்கு தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. சில நேரத்தில் நம்மளை ஆண்டவர் விட்டுட்டாரோ, கைவிட்டுட்டாரு. இந்த 25 வருஷத்துல எத்தனையோ முறை சபை பிரேக் ஆயிட்டு, ஊழியங்கள் பிரேக் ஆயிட்டு. 25 வருஷம் ஊழிய அனுபவத்துல கொடுத்த காணிக்கையை திரும்ப கேட்டவங்க, கொடுத்த தசம பாகத்தை திரும்ப வட்டி முதலமா கேட்டவங்க, ஊழியத்துக்கு, கேம்புக்கு, மினிஸ்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணவங்க திருப்பி அந்த உதவிகளை கேட்டவங்க, கொடுத்த சைக்கிளை திரும்ப வாங்கினவங்க, வாங்கி கொடுத்த பைக்கை திரும்ப வாங்கினவங்க, வாங்கி கொடுத்த மொபைல் ஃபோனை கூட திரும்பி இல்லையா எங்களுக்கு அது வேணும் அப்படின்னு கேட்டு திரும்பி வாங்கினவர்கள். இப்படி பல காயங்கள் என் வாழ்க்கையில் இருக்குது. நான் பொதுவாக யாரையும் வெளியே சொல்றதில்ல, தப்பு கிடையாது. சிலர்லாம் அந்த மாதிரி யாராவது ரிவர்ஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா உங்க மேல கோச்சிக்குவாங்க, சங்கடப்படுவாங்க. பட் நான் அப்படிலாம் கோச்சிக்கிற ஆள்லாம் கிடையாது, அனுபவப்பட்டுட்டேன். ஏன்னா மனிதர்கள் பல விதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்ம அழைப்பு மேலதான் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்ம அழைப்பு, நம்ம அபிஷேகம், நம்முடைய கிருபை, கடவுள் நம்ம அழைத்திருக்கிற கிருபை, இது மேலதான் நம்பிக்கை வைக்கணும். மனுஷரை நம்பி நம்ம ஏமாந்து போகவே கூடாது. 25 வருஷத்துல ஸோ என்கிட்ட ஒருத்தர் யாராவது கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா கூட திரும்பி எப்போ கேட்டாலும் கேட்பாங்க, அதை யூஸ் பண்ணாம வெய்யி அப்படின்னு சொல்லுவேன். ஐ அது தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியே தான் இருக்கும். அது ஒருத்தர் எனக்கு கோல்டு காயின்ஸ் கொடுத்தாங்க இடம் வாங்குறதுக்காக. சிலர்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஊழியத்தில் இதை வச்சுக்கோங்க ஐயா, இதை அந்த நாட்களில் சபை கட்டுமோ பயன்படுத்திக்கிங்கன்னு. ஒரு 3 வருஷம் இல்லைன்னா 5 வருஷத்துக்கு அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருப்பேன். என்னைக்காவது எப்படினாலும் திரும்பி கேட்பாங்க. அப்படி கொடுத்து கேட்காத எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சபையை உடைப்பாங்க, ஊழியத்தை உடைப்பாங்க. சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கேன், பல மைல்கள் பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் நடந்திருக்கேன், பல மைல்கள் சைக்கிள்லேயே போயிருக்கிறேன், பைக்கில் போயிருக்கிறேன், பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் இருந்திருக்கேன், சாப்பிட பணம் இல்லாமல் இருந்திருக்கிறேன், படுத்து உறங்க இடம் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, எல்லா இடத்துலையும் நான் வாழ்ந்து கற்றுக்கொண்டேன், பழகி கொண்டேன். பல மாநிலங்களில், பல தேசங்களில், ஊழியங்களில் பல துன்பங்களை அனுபவிச்சிருக்கிறேன். இந்த 25 வருஷத்துல சொல்லணுமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா நடத்தினார், நித்தமும் நடத்துகிற கர்த்தர். அந்த 58ஆம் அதிகாரத்தில் ஏசியால 11 சொல்றாரு பாருங்க, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். என்ன வறட்சி, எங்க என்ன நடந்தாலும் சரி, ஈவன் கொரோனா காலத்துல கூட கர்த்தர் என்னை நடத்தினார். எத்தனையோ டன் கணக்குல அரிசியை வாங்கி, பருப்பை வாங்கி, மளிகை பொருட்களை வாங்கி கிராம கிராமமா கொண்டு போய் கொடுத்தோம் ஊழியத்துல. கர்த்தர் நடத்தினார். சார் இன்னைக்கு நான் ஊழியத்துல 50 பைசா, வெறும் 50 பைசா வச்சுட்டு நான் ஆர்டினேஷன் வாங்கினேன். என்னை ஆர்டைன் பண்ண பாஸ்டர், அருமையான முதல் என் தேச சுகமளிக்கிறார் ஊழியத்தை ஆசீர்வதித்து ஜெபித்த பாஸ்டர் ரெவரண்ட் ஹென்றி ஜோசப் அண்ணன் அவர்கள், காருண்யால. அவங்கள தான் இன்னைக்கு ஈவினிங் கூட நான் மீட்டிங்க்கு செலிப்ரேஷன் கூப்பிட்டுருக்கேன். வருவார் கண்டிப்பா. ஒரு புக்கு மனம் திரும்புங்கிற ஒரு சின்ன புத்தகத்தை வெளியிடுறேன். அந்த புத்தகத்தை வெளியிடும் போது காசில் 1000 ரூபாய் பிரிண்டிங் ப்ரெஸ் கட்டணும். எங்கெங்க கடன்லாம் வாங்கி கொடுத்து அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கட்டிட்டேன். அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வர நைட் 11 மணி. அடுத்த நாள் காலையில் அது மேட்டுப்பாளையத்தில் ஒரு கேம்பஸில் வச்சு ரிலீஸ் பண்ணுறோம். நைட்டு போலீஸ் பிடிச்சிருது, விடமாட்டேன்றாங்க. என்னத்தை கொண்டு போகிற அப்படின்னு. பஸ்ஸு காசு இல்லை,
கிட்டத்தட்ட அங்கேருந்து 12 கிலோமீட்டர் நடந்து வீட்டுக்கு வந்து குளிச்சு புறப்பட்டு திருப்பியும் மேட்டுப்பாளையத்துக்கு போகணும். அந்த 12 கிலோமீட்டரில் பாதி கிலோமீட்டர் வரும்போதே போலீஸ் பிடிச்சிருது. கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ்க்கு மேலே உட்கார வச்சு விடியகாலத்தில் 4 மணிக்கு தான் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து, நல்ல மனிதாபிமானம் உள்ள மனிதர், ஏன் அவனை பிடிச்சி வச்சிருக்கான், நல்லது தானே, என்ன வச்சிருக்கான், அந்த புக்கு எடு அப்படின்னு மனம் திரும்புகள்னு ஒரு புக்கு, ஃபஸ்ட்டு புக்கு ரிலீஸ் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு ரொம்ப எல்லாம் மறக்க முடியாது. பார்த்துட்டு நல்லது தானையா எழுதியிருக்காங்க, போயா கொடுத்து அனுப்பிச்சிடு அப்படின்னு. அது கட்டு பிரிஞ்சு, அந்த போலீஸ் பிரிஞ்சு கட்டு பிரிஞ்சு தலையில் வச்சு தூக்கிட்டு வந்து கீழே கொட்டிடுச்சு. மண்ணிலேயே பறந்து கொட்டி அதை திருப்பி எல்லாம் பொறுக்கி எடுத்து அந்த பேப்பர்லாம் அடுக்கி திருப்பியும் தலையில் வச்சு தூக்கிட்டு போத்தனூர் வரைக்கும் போயிட்டு, மேட்டுத்தோட்டத்தில் எங்கள் அம்மா இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போய் குளிச்சு புறட்டு அடுத்த நாள் மாடு ஏற்றிட்டு இறக்கி விட்டுட்டு வர்ற ஒரு டெம்போவில் ஏறி நான் வந்து போகிறேன் மேட்டுப்பாளையத்துக்கு. அதாவது லிஃப்ட்டு கேட்டு போகிறேன், அவன் பின்னால் ஏறிக்கணும். சரியான சூழ்நிலை கிடையாது, நல்ல சூழ்நிலையே கிடையாது. ஆனால் அந்த புக்கை ஓரத்தில் வச்சுட்டு போகிறேன். முதல் ஸோ மெனி டிஸப்பாயின்மெண்ட்ஸ். இவன் என்ன பண்ணுறான், இது என்ன ஊழியமா, இது என்னமோ புக் எழுதியிருக்கன்றான், ஜெபிக்கிறான், முழு நேர ஊழியத்துக்கு வரேன்றான், என்னன்னா ஒன்றுமே புரியல. ஒருத்தர் கூட நான் முழு நேர ஊழியத்துக்கு வர்றதுக்கோ தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கோ 0% மைனஸில் தான் எனக்கு என்கரேஜ்மெண்ட்டு. ஒன்லி டிஸ்என்கரேஜ்மெண்ட் மட்டும் 101% இருந்துச்சு. என்கரேஜ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் மைனஸில் போய்கிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. போய் மேட்டுப்பாளையத்தில் ஜெபம் பண்ணி அந்த புக்கை வெளியிட்டு இயேசு சுகமளிக்கிறார் ஊழியங்கள்ன்ற இந்த ஊழியம் உதயமானது. கர்த்தர் அந்த வண்டியில் டெம்போவில் போகும்போது தான் 50 பைசா பாக்கெட்டில் இருக்குது. என்ன காட், ஊழியத்துக்கு அழைச்சி நீங்கள் 50 பைசா கொடுத்துருக்கீங்க, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில். கர்த்தர் சொல்கிறாரு, 43 தேசங்கள் ஒன்று பயன்படுத்துவேன், உலகம் முழுசும் கொண்டு போவேன், தேசங்களை கடந்து போவேன். எல்லாம் நினைச்சே பார்க்கல. நான் இன்னைக்கு வந்து எப்பேற்பட்ட மந்திர வல்லமைகள், கட்டுகள், பிசாசினுடைய கிரியைகள், அசுத்தாவின் கிரியைகள், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் ரொம்ப பவர்ஃபுல் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. ஆனால் எதுவுமே எக்ஸ்போஸ் பண்ணுறதில்ல, எதையும் பெரிய அளவில் வீடியோவோ மற்ற காரியங்களோ செய்ய எனக்கு விருப்பம் கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். செய்கிற ஊழியம் சிறப்பாக தேவையான ஜனங்களுக்கு தேவையான நேரத்துக்கு சரியான இடத்துல செய்யப்பட்டு வருகிறது. அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் மட்டும் நித்தமும் வழி நடத்தலை அப்படின்னா இன்னைக்கு நான் இருக்க வாய்ப்பு கிடையாது. நல்ல மனைவி, குடும்பம், பிள்ளை, எல்லாமே, சபை, என்னோட கூட நிற்கிற உடன் பிறப்புகள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிலர் நம்மளை உதாசனப்படுத்துவாங்க, தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போவாங்க. பைபிள் சொல்லுது நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க அந்த வசனத்துல, வற்றாத நீரூற்று போல இருப்பார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். எலும்புகளை ஏன் நினமுள்ளதாக்குறார் அப்படின்னா, நிறைய பேர் எலும்பு பெருசா கவனிக்கிறது இல்லை. எலும்பு தான் ரொம்ப முக்கியமான. எலும்புக்குள்ள தான் போன் மேரோ இருக்குது. போன் மேரால தான் ரத்த அணுக்கள் உருவாகுது. வெள்ளை அணுவானாலும் சரி, சிவப்பு அணுக்கள் ஆனாலும் சரி, அந்த ரத்த அணுக்கள் உருவாகிற இடமே அந்த போன் தான். கர்த்தர் சொல்றாரு, அந்த போனை நான் ஆரோக்கியமா மாத்திட்டேன் அப்படின்னா, ஏன்னா ரத்தம் தான் உயிர், மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது. அந்த ரத்தத்தை உருவாக்குற இடம், ப்ரொடியூஸ் பண்ற இடம் எலும்பு. அதனாலதான் எரேமியாவுக்கு சொல்லும்போது எலும்புகளுக்குள்ள அந்த அக்னியை வைக்கிறேன்றாரு. தேவனுடைய அபிஷேகம் வல்லமை அந்த எலும்பு வரைக்கும் ஊடுருவி போகணும். எலியாவனுடைய நாட்கள்ல அவன் இறந்து போய், எலிசாவனுடைய நாட்கள்ல அவன் இறந்து போய் 1 வருஷம் கழிச்சு கூட அவனுடைய எலும்புகள் என்ன இருந்துச்சு தெரியுங்களா, வல்லமை இருந்துச்சு. செத்தவனை கொண்டு போய் போடும்போது அந்த பிரேதம் எழுந்து விட்டது. அந்த எலும்புக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அது உண்மையிலேயே சொல்ல போனா அருமைங்க, உண்மையாலுமே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அந்த நினமுள்ளதா மாற்றுவென்றார் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல நான் சொல்றேன். நீங்க நினைக்காதீங்க எலும்பு நினமுள்ளதா மாற்று. ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல என்ன சொல்றேன்னா, காட் எப்பொழுதுமே வறட்சியான காலத்துல கூட என்ன செழுமையா, ப்ராஸ்பரிட்டியோட, ஆரோக்கியத்தோட, ஹெல்த்தியா ஆண்டவர் நம்மளை வைக்க விரும்புகிறார். ஆனால் நம்ம தான் அந்த வழிநடத்துதலை சரியா பெற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா நீங்க நீதிமொழிகள் 11:14 நீங்க பார்த்தீங்கன்னா, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். கவுன்சிலிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கவுன்சிலிங் இல்லை அப்படின்னாலே அந்த இடத்துல ஜனங்க சீர்கெட்டு போவாங்க. ஒருத்தனுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 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 இளைஞன் ஊழியத்திலேயோ சபையிலேயோ வளர்றான், அல்லது ஒரு வேலை தொழில் கத்துக்கிறான்,
ஒரு காலேஜில் படிக்கிறான், ஒரு ஸ்கூலில் படிக்கிறான்னா அந்த டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அடித்தா பனிஷ்மெண்ட்டு, வெளியில் முழங்கால் படியிட வச்சா பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே. நான் ஒரு பைபிள் காலேஜ் லெக்சரராக பேசுகிறேன் இன்னைக்கு. ஏன்னா நானும் ஒரு டீச் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால பேசுகிறேன். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய கேரோ, அந்த கொடுக்கக்கூடிய கவனிப்போ, ஆலோசனையோ, அல்லது அவனுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸையோ கொடுக்காம ஒரு டீச்சர் நிறுத்திட்டாலே அவன் சீர்கெட்டு போவான். அவனோட லைஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆயிடும். அதான் இதுதான் சீக்ரெட்டு. இதுதான் மெய்ப்பர்கள் இன்னைக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க கோவத்துல ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க ஒருத்தரை கைட் பண்ணாம போயிடலாம், ஒருத்தருக்கு சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லாம போயிடலாம், ஒருத்தரை கடிந்து சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம போயிடலாம். சில ஊழியக்காரங்க தப்பை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அமைதியா போயிடுவாங்க. அது இவங்க நினைச்சுக்கிறாங்க, அந்த பாஸ்டர் ஏமாந்துட்டாரு, பேமாலி, இவரு ஒன்றும் தெரியல அப்படின்னு. அது உனக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட். நிறைய விசுவாசிகளுக்கு இது புரியாது, நிறைய இளைஞர்களுக்குமே இது புரியாது. நிறைய லீடர்ஸும் இந்த தவறை செய்யறாங்க. சில நேரத்தில் சொல்லி திருந்தலைன்னா வேற வழி இல்லை. ஆனா சிலர்லாம் சொல்றது இல்லை. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்க சீர்கட்டு போவாங்க. அது எவ்வளவு பெரிய தலைவனா இருந்தாலும் சரி. நான் ஒரு பாஸ்டர், எத்தனை 100 ஜனங்களுக்கு ஜெபித்தாலும், ஊழியக்காரனா இருந்தாலும், பல 100 ஊழியர்களை எழுப்பியிருந்தாலும், எனக்கு மேல ஒரு சில ஆலோசனை கொடுக்கக்கூடிய நல்ல ஜெபிக்கிற பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் நமக்கு வேணும். இன்னைக்கு எனக்கு அருமையான பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயா இருக்கிற மாதிரி, அருமையான என்னுடைய இறந்த அருமையான மூத்த போதகர் பாஸ்டர் எபனேசர் ஐயா இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் எனக்கு ஊழியத்துல ஹெல்ப்பா துணை நிற்கிற அருமையான எங்கள் அருமை அண்ணன் புதுக்கோட்டையில சகாராஜ் அண்ணன் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அருமையான ஊழியர்கள், அதாவது என்னை சுற்றி ஒரு பெரிய நல்ல சர்க்கிள் டீம். அருமையான பாஸ்டர் தேவநேசன் மேட்டுப்பாளையம் பேப்டிஸ்ட் சர்ச்சு, அவர் தவறிட்டாரு. ஸோ குட் கைடன்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. தேனியில் ராஜேந்திர அண்ணன் ஆனாலும் சரி, என்னை முதல் மலேசிய தேசத்தில் அறிமுகப்படுத்தின என் அருமை குரூஸ் மாசலாமணி அண்ணன் ஆனாலும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஜெபத்தில் கற்றுக் கொடுத்து எனக்கு நிறைய விஷயங்களை, அதாவது நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் எல் ஜோசப் பண்ண முழங்கால் யுத்தம் முசூர் அடிக்கடி என்னை கூப்பிட்டு ஒரு சபையில் பயன்படுத்தி அந்த அபிஷேகத்தை கிருபையை மதித்த ஒரு தேவ மனுஷன். ரொம்ப அருகில் நின்று பார்த்த 2 அப்போஸ்தலர்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க யாருன்னா அருமையான பாஸ்டர் சாம் சுந்தர் ஐயா. அவர் இருக்கும்போது என்னை அழைத்து ஆலோசனை கொடுத்து சபையில என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். அதே மாதிரி நான் மிகவும் மதிக்கிற நேசிக்கிற அருமையான பாஸ்டர் தாமஸ் ராஜ் அண்ணன் அவர்கள், ஐயா அவர்கள் இறந்துட்டாங்க. ஆனாலும் நான் கூப்பிட்ட போது அந்த காலத்திலேயே வந்தார். நம்ம கேம்புக்கு வந்து ஒரு சின்ன கூட்டம் தான், ஆனாலும் அந்த கேம்ப்ல எங்களெல்லாம் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணி அவர் சொல்லிட்டு போன வசனம் இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. என் சமூகம் உனக்கு முன்னால செல்லும், இதே வழிநடத்தும் செய்தியை தான் அன்னைக்கு கொடுக்குறார் கேம்ப்ல. பல வருடங்களுக்கு முன்புதான் எங்களை குடும்பமா அழைத்து ஆசீர்வதித்த அருமையான தகப்பன் தாமஸ் ராஜ் ஐயா அவங்க. அதே மாதிரி நான் மிகவும் மதிக்கிற நேசிக்கிற ஆவிக்குரிய மூத்த தகப்பனா இருக்கிற தந்தை பெர்க்பான்ஸ் ஐயா அவர்கள் என் மேல இருக்கிற அபிஷேகத்தை கிருபியை பார்த்து அழைத்து ஆரம்ப நாட்களில் ஊழியத்தில் என்கரேஜ் பண்ண ஒரு பரிசுத்தவான். அதே போல நான் மிகவும் மதிக்கிற நேசிக்கிற அருமையான அகசின் ஜெபகுமார் அண்ணன், சச் ஒண்டர்ஃபுல் மேன். அவருடைய செய்தியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய வழிநடத்துதல்கள், அவங்க கூட என்னை அழைத்து அவங்க நாட்டில் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதே போல் நிறைய பரிசுத்தவான்கள் என்னை சுற்றி, தூத்துக்குடியில் அருமையான பாஸ்டர் பபியான், இப்படி வெளிநாட்டில் பாஸ்டர் பால் இருக்கிறாரு, நிறைய போதகர்கள் இருக்காங்க. அதாவது கர்த்தர் கிருபையில சொல்ல பீட்டர் ஜெபசேகரன் இறந்துட்டாரு. நல்ல நல்ல ஊழியர்கள்லாம் இருக்காங்க, நிறைய பரிசுத்தவான்கள் உலகம் முழுசு இருக்காங்க. என்னை அழைத்து பயன்படுத்தின நல்ல ஊழியர்கள் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, கற்றுக் கொடுத்தாங்க, ஊழியத்தை சொல்லி கொடுத்தாங்க. எங்கெல்லாம் தப்பு பண்ணணும் அங்கெல்லாம் கூப்பிட்டு திருத்தினாங்க. பாஸ்டர் ஹென்றி ஜோசப் இன்னைக்கு நான் கூப்பிட்டுருக்கேன்னா என்னை திருத்தினவர். பல இடத்துல அவருடைய வழிமுறைகளை காட்டி கொடுத்து, இது பாருப்பா, இதுதான் நான் செய்யணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்த ஒரு மனுஷன். ஸோ எதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க சீர்கெட்டு போவாங்க, ஊழியம் செதறி போயிடும்.
சமீபத்துல கூட ஊழியம் உடைஞ்சிச்சு, நான் இப்ப பெருசா எடுத்துக்க மாட்டேன். இங்க பாருங்க, பொதுவா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் என்னன்னா, கட்டடம் கட்ட தெரிஞ்சவனுக்கு செவுரு விழுந்துருச்சுன்னு சொல்லி கவலையெல்லாம் பட மாட்டான். ஒரு மேஸ்திரியா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், கல் என்ன சார் கிராக், இது வந்து வீட்டு ஓனருக்கு என்னங்க கிராக் விழுந்துருச்சு இப்படின்னு ரொம்ப பெரிய விஷயம் இருக்கு. அதே ஒரு மேஸ்திரி தொழில் தெரிஞ்சவர்கிட்ட அது என்னங்க ஒண்ணு இல்லைங்க, 2 தட்டு தட்டு போட்டு கொடுத்துடலாங்க போங்க அப்படின்வாங்க, அவ்வளவுதான். அந்த இடத்த கிராக்கை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். நல்ல இன்ஜினியர், நல்ல ஒரு மேஸ்திரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக செஞ்சுட்டு போயிடுவார். ஏன்னா தொழில் தெரிஞ்சவர். இதே மாதிரி தான் நமக்கு மேல இருக்கக்கூடியவங்க தொழில் தெரிஞ்ச, விஷயம் தெரிந்த ஆட்களா இருக்கணும் ஊழியத்தை கற்றுக் கொடுக்கறது. இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் ஊழியத்துல எழும்பி அவங்க ஊழியங்கள் சிதறடிக்கப்படுறதை நான் பார்க்கிறேன். நல்ல ஊழியர்கள், நல்ல தம்பிமார், நல்ல அருமையான அபிஷேகம், கிருபை. ஆனா என்னன்னா, சுத்தி நிற்கக்கூடிய ஆட்களுடைய அந்த ஆலோசனைகள் சரி கிடையாது. அதனாலதான் அவங்களுடைய ஊழியங்கள் தடுமாற்றத்துக்குள்ள போகிறதையும் நான் பார்க்கிறேன். அதனால ஆலோசனை இல்லைன்னா அந்த இடத்துல ஜனங்க விழுந்து போயிடுவாங்க. அந்த கர்த்தருடைய ஆலோசனையும் மனிதர்கள் மூலமா வந்து ஏன் கொடுக்கலாம், அதை நம்ம பகுத்தறியணும். ஆவியை பகுத்தறிந்து இவர் கர்த்தருடைய ஊழியக்காரர், இவர் கர்த்தருடைய வார்த்தையை தான் நமக்கு சொல்றாரு அப்படின்னு பகுத்தறிஞ்சு நீங்க பார்க்கும்போது தான் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் ருசிக்க முடியும். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். மூணாவது இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். 1 நாளாகமத்துல 10:13 நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சவுல் இருக்கான்ல, அழைக்கப்பட்ட இந்த சவுல், இவனுடைய முடிவை நான் சொல்லணும். 1 நாளாகமம் 10:13 செம்ம முடிவுங்க. என்னன்னா, அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனது நிமித்தம் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் செய்தான், கர்த்தர் அவனை அடித்து கொன்றார்னு வசனம் இருக்குது. அவனை வந்து கைவிட்டுட்டார் ஆண்டவர். அந்த நாளாகமத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, கர்த்தருடைய அந்த சாபம், கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளலைன்னா அது நம்ம கர்த்தருக்கு செய்கிற துரோகம்னே வசனம் சொல்லுது. நீங்க பெரிய துரோகம்லாம் பண்ணல, ஐயோ அப்பா நான் கர்த்தருடைய நாமத்துல வீண்ல வழங்கல, நான் இப்படியாக்கும், நான் அப்படியாக்கும் அப்படின்லாம் நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, நிறைய காரியங்களை சொல்றீங்க. ஆனா ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லணும், என்னைக்குமே கர்த்தருடைய வசனத்தை கடைபிடிக்கலைன்னா நீங்க தெரிஞ்சுக்கிங்க, நீங்க கர்த்தருக்கு துரோகம் பண்றீங்க. சவுல் செய்த துரோகம் அதுதான். அது நிமித்தம் அவன் மரணத்தை சந்தித்தான். அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை தேடி போனான். அஞ்சனம் பார்க்க போனது, கர்த்தரை விட்டு தூரம் போனது, மரணத்தை நெருங்கி போனது, கல்லறைக்கு பக்கத்துல போயிட்டான். காடை விட்டு விலக விலக மரணத்துக்கு பக்கத்துல போயிட்டான். என்னைக்கு அஞ்சனம் பார்க்கறது, கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாம அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போனான்னா அதோட அவனுடைய சாப்டர், அழைப்பு எல்லாமே முடிஞ்சு போச்சு. காரணம் என்ன? ஆலோசனை. ஆனா ஏன் ஆலோசனை இல்லை? ஆலோசனை இருக்கிற தீர்க்கதரிசிகள் இருந்தாங்களே. சாமுவேல் உயிரோடு தானே இருந்தாரு. ஆனா சாமுவேல் பேசல. ஏன் பேசல? கர்த்தர் சொல்லிட்டாரு, இனி இவனை திருத்த முடியாது, விற்று ஒன்றும் பண்ண முடியாது. மரண நாள் வரைக்கும் சாமுவேல் அவன் சந்திக்கவே முடியாம போயிடுச்சு. ஸோ இப்போ என்னன்னா, இந்த கைடன்ஸை மிஸ் பண்ணிட்டான். நான் சாமுவேல் மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் மூலியமா கர்த்தர் பேசிட்டு இருக்கிற நல்ல ஒரு கைடன்ஸ் மிஸ் பண்ணிட்டான். ஆனா டேவிட்க்கு ஒரு பெரிய கிரேஸ். சவுலை விட அதிகமான மிஸ்டேக் பண்ணது டேவிட் தான், கிங் டேவிட். ஆனா கிங் டேவிட்டுக்கு என்ன ஒரு பெரிய கிருபைனா, கிங் டேவிட் காலத்துல தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அப்பப்ப வந்துருவாங்க. காத்து தீர்க்கதரிசி வந்துருவாரு, நாத்தான் தீர்க்கதரிசி வந்துருவாரு, யாரோ ஒரு தீர்க்கதரிசி உள்ள வந்துருவாங்க. அந்த ப்ராஃபிட் வந்து அந்த கைடன்ஸ் கொடுத்து அதுக்கு அழுது ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி எப்படியாச்சும் கையில காலில் விழுந்து கிருபியை காப்பாத்திட்டு ஓடணும்னு பார்ப்பான். இதுதான் டேவிட்டுடைய லைஃப். சால் ஒன்றும் இல்லை, அவர் அஞ்சனம் பார்க்குற ஸ்திரியை பார்க்க போனதே அவனுக்கு பெரிய துரோகம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவங்க விபச்சாரத்துல விழுந்திருக்கிறான். 1 நாளாகமம் 21 கர்த்தருக்கு விரோதமா, விசுவாசத்துக்கு விரோதமா எழும்பி செயல்படுறான். காத்து தீர்க்கதரிசி கர்த்தர் அனுப்புறாரு. ஸோ அதாவது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய கிஃப்ட்னு நான் சொல்லுவேன். அப்படின்னா அவனை சுத்தி இருக்கக்கூடிய நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய, ஆலோசனை சொல்லக்கூடிய கர்த்தருடைய பரிசுத்தவான்கள். இந்த கிஃப்ட் மட்டும் ஒரு விசுவாசிக்கோ ஒரு ஊழியக்காரனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவன் லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி கிரேட் சக்சஸ். இன்னைக்கு அதுதான் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஒரு சிலர்லாம் கைட் பண்ணவே மாட்டாங்க, ஒரு சிலர் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க, ஒரு சிலர் சொல்லி அவமானப்பட்டுட்டு போயிடுவாங்க, நம்ம அதை மதிக்க மாட்டோம். இப்படி பல ரீசன்ஸ் இருக்குது. அப்போ கைடன்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்போ கர்த்தர் என் மேல கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லணும். டக்குன்னு ஒரு நாத்தான் வரான், டக்குன்னு ஒரு காத்து வராரு, அப்படி டக்குன்னு வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, இப்ப இதுதான் இதுதான் பார்த்துக்கோ, இப்படிதான்.
எசேக்கியா ராஜா மரண தருவாய், என்ன பண்றதுன்னு தெரியல, டக்குன்னு ஏசியா வந்துட்டார். இந்த மாதிரி கிரேட் பிளஸிங் யாருக்கு கிடைக்குமா? டக்குன்னு ஏசியா வந்துட்டார், அவன்கிட்ட போ பேச அப்படின்னு. செத்துருவேன்னு சொல்றாரு, திருப்பி அவன் அரண்மனையுடைய முற்றத்தை தாண்டுவதுக்கு முன்னாலே கர்த்தர் பேசுறார், போ அவனுக்கு ஆயுசு கூட்டி கொடுக்குற போய் சொல்லிடு அப்படின்னு. சார் இந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் தான் சார் கர்த்தருடைய வழி நடத்துதல். இது கிடைக்குதா நமக்கு? இது கிடைக்கலன்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல லைஃப்ல மிகப்பெரிய மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கர்த்தருடைய பிள்ளைகளும், நான் இன்னைக்கு உங்ககிட்ட தாழ்மையா சொல்றேன், புதுசா ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறவங்க, ஊழியத்துல வளரணும்னு நினைக்கிறவங்க, புதுசா ஊழியத்துல வரணும் வாழணும்னு நினைக்கிறவங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த செய்தியை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. காடோடைய கைடன்ஸ் என்னைக்குமே உங்களை விட்டு மிஸ் ஆகக்கூடாது. சரி, இது பழைய ஏற்பாட்டு காலத்துல. புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துல வந்தா யோவான் 16:13, சத்திய ஆவியானவராகிய தேற்றரவாளன் உங்களிடத்துல வரும் பொழுது சகல சத்தியத்துக்களும் உங்களை நடத்துவார். அப்போ ப்ராஃபட்ஸ் அனுப்பி டைம் பை டைம் ஒரு ப்ராஃபட் அனுப்பி வசனத்தின் மூலமா பேசி அவங்கள வழி நடத்தினார். இப்போ நமக்குள்ளேயே வாசம் பண்றார். எதுக்கு? 24 hours 365 days God want to guide us. எவ்வளவு பெரிய கிரேஸ்! இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமா? அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா? கீழ்ப்படுகிறோமா? அந்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? உள்ளத்துல நல்லா தெரியும், நம்ம பேசுறது பொய், நம்ம சொல்றது தவறு, நம்ம செய்யற காரியம் தவறு. செவியே கொடுக்க மாட்டோம். என்னைக்கு ஒரு மனுஷன் தனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை மதிக்கலையோ அன்னைக்கு இந்த உலகத்துல அவனுக்கு மரியாதையே கிடைக்காது. அவன் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, அவனால தேவ சித்தத்தை செய்ய முடியாது. ஒருவேளை பிசாசின் கூட்டங்கள் வேணா அவனை மதிக்குமே தவிர பரிசுத்தவான்களுடைய கணம் அப்படின்றது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அங்கீகாரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். காடுடைய கைடன்ஸ், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் இன்பில்ட்டை நமக்கு கொடுக்கிறார். இன்பில்ட் மெமரி, அந்த மாதிரி இன்பில்ட். இப்போ ஆன்டிவைரஸ், இன்பில்டட் ஆன்டிவைரஸ், அப்பா வைரஸ் உள்ள வர, அந்த மாதிரி நம்மளாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. இன்பில்டட் டிமோனிக் தாட்ஸ், உலகத்தினுடைய காரியம் எதுவுமே உள்ள வராது. அதை அப்போதைக்கு அப்போ ஸ்டாப் பண்ணி கரெக்ட் பண்ணணும். அதுக்கு தான் அபிஷேகம், அதுக்கு தான் கிருபை, அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோமா? அந்த ஆவியானவருடைய கைடன்ஸ்க்கு நம்மளை விட்டு கொடுக்குறோமா? அந்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு நேரம் நம்ம இருக்கிறோமா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீதிமொழிகள் 16:9 ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷருடைய வழிகளை பற்றி ஆண்டவர் பேசுறார். நீதிமொழிகளை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகள் 16:9 நீங்க குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராங்க. ஆமென். 16:9 கவனிங்க, வாசிக்கிறேன். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர கர்த்தர். நம்ம எப்பவுமே நம்ம வழியை யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். நம்ம என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எங்க போகலாம், எப்படி வாழலாம், என்ன பண்ணலாம், என்ன ஃபியூச்சர் என்னன்னு நம்ம வழியை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம நடையை உறுதிப்படுத்துகிறவர். 9ஆம் வசனத்துல ஆங்கிலத்துல சொல்ல போனா, a man's heart deviseth his way, but the Lord direct his steps. அவனுடைய வழியை உறுதிப்படுத்துறார். எந்த இடத்துல நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கணும், தவறுதல ஸ்டெப் வச்சிடக்கூடாது. தண்ணியில கால் வச்சாலும் கர்த்தர் சொல்லி கால் வைக்கணும். பேதுருவை ஆண்டவர் தண்ணி மேல நட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு பார்த்தீங்களா? அவர் சொல்லி தண்ணியில கால் வச்சான்னா மூழ்கினாலும் அவர் திரும்பி தூக்குவார். அவர் சொல்லாம கடல்ல குதிச்சுட்டு கர்த்தர் என்ன தூக்குவார்னு சொன்னா தூக்க மாட்டார். கைடன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீ எங்க காலை ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ன்றதை கூட சொல்லி கொடுக்கறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். உன் மனுஷிக ஆலோசனை, மனுஷிக எண்ணத்துல, மனுஷிக காரியத்துல நீ யோசிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை நீங்க ருசி பார்க்க முடியும். ஏதோ வாழலாம், லைஃப் டைம் 80 வருஷமோ 60 வருஷமோ வாழலாம். உலகத்துல வாழ்ந்தாரு, பரவாயில்ல, எதப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார், போயிட்டார், இந்த பேரோட போயிடுவோம். அதே அவருடைய வழி நடத்துதலை அறிந்து வாழ்ந்தால் ஒரு சகாப்தம், ஒரு சரித்திரம் உனக்கு பின்னால பேசும். அதான் உண்மை. ஒரு சகாப்தம் இருக்கும், அதுல ஒரு சரித்திரம் இருக்கும். அந்த சரித்திரத்துக்குள்ள நீ இருப்ப.
நீ செய்த காரியங்கள் உலகம் ஒரு நாள் திரும்பி பார்க்கும். அப்படிப்பட்ட மகிமையான ஒரு மனுஷனா ஒரு முடிவோடு நீ போகணும் அப்படின்னா உன் நடைகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தருடைய யோசனைகளுக்கு நீங்க செவி கொடுக்கணும். இன்னொரு வசனம் கூட நான் சொல்றேன். 20ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தையும் நீங்கள் 18ஆம் வசனம், மன்னிக்கவும், 18ஆம் வசனத்தையும் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 20:18 கவனிச்சீங்கன்னா அங்க பைபிள் சொல்லுது பாருங்க, ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆலோசனையினாலதான் எண்ணங்கள் ஸ்திரப்படும். நல்ல ஆலோசனை உள்ள வர வரதான் ஒரு ஸ்டேபிள் மைண்ட், ஒரு டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. ஊழியத்திலையும் வாழ்க்கையிலையும் எது செய்யணும், நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்லயே இருப்பாங்க. செய்யலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, ஒரு எப்பவுமே ஒரு குழப்பத்தினுடைய ஸ்டேஜ்லயே ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவங்ககிட்ட காட்ஸ் கைடன்ஸ் இல்லை. நான் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே பாஸ்டாக இருந்து 5 வருஷம் பார்ட் டைம் மினிஸ்ட்ரிலேயே இருந்திருக்கேன். ஒரு 30 வருஷம் வச்சுக்கலாம், அப்ராக்சிமேட்டாகவே 30 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக என்ன பண்ணுறேன்னே தெரியல, ஒரே சோர்வாக இருக்குது, சோகமாக. அப்படின்னா என்னன்னா, கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, கம்யூனிகேஷன். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார், நெட்வொர்க் கவரேஜே இல்லை அவருக்கு, ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காடோட கைடன்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் அவர் கனெக்ஷனை சரி பண்ணணும். சிம் கார்டை ரெனியூவல் பண்ற மாதிரி போய் ஆவிக்குரிய வாழ்க்கையை ரெனியூவல் பண்ணி கனெக்ஷனை ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ண, அதுக்கப்புறமா தான் நீ மற்ற இதெல்லாம் யோசிக்கவே முடியும். அப்ப கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்களுக்கு தேவையான ஒரு காரியத்தை நான் சொல்றேன் இன்னைக்கு. எண்ணங்கள் ஸ்திரப்படும். எண்ணங்கள் ஸ்திரப்படணும். ஒரு ஸ்டேபிள் மைண்ட் நீங்க கவனிங்க. அது ஆங்கிலத்தில் வாசிக்கிற, எவ்ரி பர்பஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை கவுன்சில் அண்ட் with good advice make a war. யுத்தம் பண்றதுக்கு முன்னால அந்த நல் யோசனையோடு யுத்தம் பண்ணணும். எல்லாரும் சண்டை போடலாங்க சார், யுத்தத்துக்கு போற எல்லாருமே குதிரையில ஏறி கத்தி எடுத்துட்டானா யுத்தத்துக்கு போயிடலாம். எத்தனை பேர் திரும்பி வந்தான், எத்தனை பேர் ஜெயிச்சான் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் எடுத்துட்டு வந்தா ஜெயிச்சிருவோமா? 2 பாட்டு பாடிட்டா ஜெயிச்சிருவோமா? ஒரு வர்ஷிப் பண்ணிட்டா ஜெயிச்சிருவோமா? 4 சாப்டரை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டா நம்ம ஜெயிச்சிருவோமா? நம்மளை தேடி 10 பேர் ஜெபிக்க வந்துட்டா நம்ம ஜெயிச்சிட்டோமா? நான் கேட்குறேன் சார். இல்லை சார். ஊழியத்தில் நம்ம ஜெயிக்கணும், வாழ்க்கையில கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா நல்ல யோசனைகள். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்ல, நான் உன் மேல கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன், சத்தியத்தின் பாதையில உன்னை நான் நடத்துவேன், சத்தியத்தின் பாதையில உன்னை நடத்தணும் ஆண்டவர். உன் மேல கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லணும், சொல்ல வைக்கணும், அதுக்கு நீ அர்ப்பணிக்கணும். அப்பதான் உங்க வாழ்க்கை ஸ்திரப்படும். என்னுடைய 25 வருடம் இந்த முழு நேர ஊழிய அனுபவத்துல நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், என்னைக்கு கர்த்தருடைய கம்யூனிகேஷன் கட் ஆகுதோ அன்னைக்கு எல்லா ஊழியத்தையும் கட் பண்ணிட்டு, எல்லா பொழப்பு வேலை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அரை கதவை சாத்தி தேவனோடு தேவ சமூகத்துல காத்திரு. தேவ சமூகத்துல நீ காத்திருந்தால் உன் வாழ்க்கையை தலைகீழ மாறும், ஆசீர்வதிக்கப்படும். திரும்பி அந்த கம்யூனிகேஷனை வாங்கி திரும்பி அந்த கிருபியை பெற்று திரும்பி ஒரு புது ஜேர்னியை தொடங்க அது ஏதுவா இருக்கும். கைடன்ஸ் இல்லைன்னா போச்சு. வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, யுத்தம் பண்றதுக்கு முன்னால யோசனை பண்ண. நாங்க கம்பெனியில வேலை செய்யும் போது, வாட் இஸ் த இண்டஸ்ட்ரியல் லா, ஆக்ஸா ஃப்ரேம்ல கட் பண்ணுவாங்க, பவர் ஆக்ஸால பீஸ் கட் பண்ணுவாங்க, கிரைண்டிங் பண்ணுவாங்க, மில்லிங் பண்ணுவாங்க, டர்னிங் பண்ணுவாங்க. ஸோ மெனி இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தெரியும், ஒர்க்ஸ் இருக்கு, பிளானிங்கு, ஷேப்பிங்கு, ஸ்லாட்டிங் நிறைய இருக்கு. வாட் இஸ் த இண்டஸ்ட்ரியல் philosophy? திங்க் ட்வைஸ், டூ ஒன்ஸ், ஆர் திங்க் ட்வைஸ், கட் ஒன்ஸ். ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி 2 முறை யோசிச்சு ஒரு வேலையை செய். ஒரு வேலையை செஞ்சுட்டு 2 முறை யோசிக்காத. தட் இஸ் த இண்டஸ்ட்ரியல் philosophy. ஊழியத்துக்கும் வாழ்க்கைக்கும் அதுதான், பர்சனல் லைஃப்க்கும் அதுதான். 2 முறை யோசிச்சு ஒரு கல்யாணம் பண்ணியா? ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு 2 முறை யோசிச்சு திரும்பி 4 கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்காத. மாறி மாறி இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சை. புரியுதா? ஸோ கர்த்தர் என்ன செய்ய நினைக்கிறார் நம்ம வாழ்க்கையில அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு கர்த்தர் செய்ய நினைக்கிறத நீங்க செய்யணும். அதுதான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம்.
ரொம்ப தெளிவா பைபிள் சொல்லுது, எண்ணங்கள் ஸ்திரப்படும். God will establish your steps. That is very very important. நீங்க எடுக்கிற காரியம் முடியும், நல்லதா முடியும். செய்யற காரியம் நல்லதா முடியணும் அப்படின்னா நல்ல யோசனை, நல்ல ஆலோசனை. ஸோ காட்ஸ் கைடன்ஸ், அதான் நான் சொன்னேன். பைபிள் வசனம் நமக்கு நல்ல காட்ஸ் கைடன்ஸ். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் நமக்கு நல்ல காட்ஸ் கைடன்ஸ். நல்ல தேவ மனிதர்களுடைய ஐக்கியம் நமக்கு நல்ல ஒரு காட்ஸ் கைடன்ஸ் கொண்டு வரும். ஃபெலோஷிப், ஐக்கியம், ஜெபிக்கிற நண்பர்கள், நல்ல ஆவிக்குள் இருக்கிற நண்பர்கள், அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம். அதனால தயவு செய்து சொல்றேன், இந்த முதல் தேதியில உங்க வாழ்க்கை மாறட்டும். என்னோடு கூட இந்த நேரத்தை செலவிடுகிற, இந்த வார்த்தையை கேட்கிறவங்க எல்லாரையுமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக அந்த கைடன்ஸை காட் கொடுத்து உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ ஃபாதர். இந்த நல்ல நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்துக்கு நேராக நான் ஒப்பு கொடுக்கின்றேன். இந்த நல்ல நேரத்தை நீர் ஆசீர்வதியும். யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ, இந்த வசனத்துக்கு செவி கொடுக்க அவர்களுக்கு கிருபை தாரும். கர்த்தர் பேசும், கர்த்தர் இடைபடும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து வழிநடத்தும், தொடர்ந்து கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். சுவாமி நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். சுவாமி நீரே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன். எங்கள் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர், வழி நடத்த கடவர். God bless you. God bless you.